2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி காலை 6:58 அளவில் வடக்கு சுமாத்ரா தீவுகளை அண்மித்த ஆழ்கடல் பகுதியில் 9.1 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நத்தார் பண்டிகைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வாக கழித்துக் கொண்டிருந்த எவரும் பேரனர்த்தம் ஒன்று ஏற்படவுள்ளதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சில இடங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி அறிக்கை தொலைபேசி அழைப்புகள் வந்ததுடன் ஒரு சில நிமிட இடைவெளியில் திருகோணமலை பகுதியில் கடல் பெருக்கெடுத்ததாக தகவல் வந்தது. சரியாக காலை 9:26 அளவில் 800 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ராட்சத அலைகள் கரையோர பகுதிகளை ஆக்கிரமித்தன. மனித வரலாற்றில் நாம் அனுபவித்த பாரிய இயற்கை அனர்த்தம். ஆசிய பிராந்தியத்தில் உள்ள 14 நாடுகளைச் சேர்ந்த 2,27,898 பேரின் உயிர்கள் சில நொடிகளில் பறிக்கப்பட்டன. எமது நாட்டிலும் சுமார் 35,000 பேர் ஆழி பேரலையில் சிக்கி உயிரிழந்தனர். இந்த பேரனர்த்தத்தின் தன்மையை உடனடியாக புரிந்து கொண்ட நாம் செய்தி அறிக்கையிடலுக்கு அப்பாற் சென்று கேபிட்டல் மகாராஜா குழுமம் என்ற வகையில் ஒன்றிணைந்த செயற்திட்டங்களை பல்வேறு கட்டங்களாக முன்னெடுத்தோம். மக்களுக்கு இடைவிடாத தகவல்களை வழங்கிக் கொண்டிருந்த நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கும் அன்று நடவடிக்கை எடுத்தோம். அதுவே சக்தி சிரச நிவாரண யாத்திரை. உறவுகளையும் உடைமைகளையும் தொலைத்துவிட்டு செய்வதறியாத நெருக்கடியான எமது மக்களுக்காக நிவாரண யாத்திரையை நாம் முன்னெடுத்தோம். அன்று ஒன்றாக எழுந்து நின்ற எம்மால் ஆழி பேரலையின் அழிவுகளிலிருந்து மீண்டெழுவதற்கான சந்தர்ப்பம் கிட்டியது. 21 ஆண்டுகள் கடந்துள்ளது. அன்பான நாட்டுக்கு வந்த வடுக்கள் மறக்கவில்லை. மீண்டும் இத்தகைய துயர சம்பவம் ஒன்று நிகழக்கூடாது என்ற பிரார்த்தனைகளுடன் எமது உறவுகளை நாம் நினைவு கூறுகின்றோம்.